ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடவே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, மேக்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். பயாலஜிக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் இதில் இருக்குது, கண்டினியூவாக தமிழ் மீடியத்துக்கும் சொல்கிறோம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பரு, வாட் இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட், அதுக்கடுத்து வாட் இஸ் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸு, in an octahedral crystal field draw the figure to show splitting of orbital, what are the limitation of VB theory நிறைய டைம் கேட்டிருக்காங்க. what is crystal fielding splitting energy, what is crystal field stabilization energy, அதுக்கடுத்து in an tetrahedral crystal field draw the figure to show the splitting of orbitals. அதுக்கடுத்து IUPAC நேம் கேட்டிருக்காங்க 3 காம்பவுண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3 மார்க்ஸ் தான் நமக்கு 5 மார்க்ஸாகவும் கேட்பாங்க. ஒரு 2 மார்க் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கொடுத்து கூட நமக்கு 5 மார்க்ஸாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. பேஸ்டு அந்த விபி தியரி எக்ஸ்பிளைன் ஒய் NiCN4 it diagonometric, calculate the magnetic movement and magnetic property, write the postulate Werner theory ரொம்பவே முக்கியமானது. அதுக்கடுத்து give the difference between double salt and coordination compound, write any two medicinal use of coordination compound, explain the bonding nature in metal carbonyl, அதுக்கடுத்து FeCN6 paramagnetic, explain using Weber theory, K4MnCnH6 identify the oxidation number of central metal ion, coordination number, nature of ligand. இது வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து 2 மார்க் கொஷின். ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி குவார்டர்லி எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு, எந்த சப்ஜெக்டில் அதிகமாக நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் பார்த்து நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து 2 மார்க்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. அணைவு எண், வலிமை புல இனி என்றால் என்ன, அணைவு சேர்மங்களோட மைய அணு என்பதை வரையறு, விபி கொள்கை, படிக்கலப்பில் பிளப்பு ஆற்றல் என்றால் என்ன, படிக்கலப்பில் நிலைப்படுத்தல் ஆற்றல் என்றால் என்ன. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ மினிமம் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. இந்த 15 கொஷினை 5th யூனிட்டில் படிச்சுட்டிங்க அப்படின்னா ஃபில் ஆகிடும், சரிங்களா? மோஸ்ட்லி 90% இதிலேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைமரியான இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 16 கொஷினும் படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வெர்னர் கொள்கை இதெல்லாமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இரட்டை உப்பு, அனைச்சர்மக்கூடிய வேறுபாடு, விபி கொள்கையை பற்றிலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த யூனிட்டுக்கு முக்கியமான கொஷின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.